பண்ணைப்புறத்துலேருந்து பவதாரணி அவர்களோட வீட்டுக்கு மூட்டைகள் போயிருக்கு அப்படிங்கிற தகவல் தான் சமீபத்தில் கிடைச்சிருந்துச்சு. என்ன மூட்டை, அதில் என்ன இருந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பவதாரணி அவர்கள் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் புற்றுநோய் காரணமாக இறந்து போயிருந்தாங்க. அவங்க இறந்ததுக்கப்புறம் தொடர்ந்து அவங்கள பற்றின ஏராளமான செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்தது தான் பண்ணைப்புறத்துலேருந்து மூட்டைகள் சென்னைக்கு வந்திருக்கு அப்படிங்கிறது. என்னடா அந்த மூட்டையில் இருந்துச்சு அப்படின்னா, பவதாரணி அவர்கள் பயன்படுத்திய துணிகள் தான். பவதாரணி அவர்கள் சென்னையில் இருக்கும்போது ரொம்பவே பிஸியாக இருப்பாங்க. இசையமைப்பாங்க, பாட்டு பாடுவாங்க, வெளிநாடுகளுக்கு போவாங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட ஒர்க்குகள் பண்ணியிருக்காங்க. ஆனால் இது எல்லாத்தையும் தாண்டி கொஞ்சமாக கேப்பு கிடைச்சாலும் அவங்க பண்ணையபுரத்துக்கு போயிடுவாங்களாமா. ஏன்னா இந்த சிட்டி லைஃப்பை விட அங்கே இருக்க லைஃப் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அங்கே இருக்க பீப்புள்கிட்ட ரொம்பவே நல்லபடியாக பழக முடியும் அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்களாம். அந்த ஒரு காரணத்தினால சின்ன லீவு கிடைச்சாலுமே பண்ணையபுரத்துக்கு கிளம்பிடுவாங்க. அங்கே தான் ஸ்டே பண்ணியிருப்பாங்க. 1 வீக்காக இருந்தாலும் ஃபுல்லாக அங்கே தான் செலவு பண்ணுவாங்களாமா. அதனாலேயே சும்மா நம்ம போகும்போதெல்லாம் ட்ரெஸ்ஸஸ் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்க முடியாது. அங்கேயே பர்மனெண்ட்டாக ஒரு சில ட்ரெஸ்ஸஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம போகும்போது பயன்படுத்திக்கலாம் அப்படின்னு நிறைய ட்ரெஸ்ஸஸை அங்கேயே வச்சுருந்துருக்காங்க. அண்ட் இவங்க போகும்போதெல்லாம் பயன்படுத்தியிருக்காங்க. வரும்போது அதெல்லாம் எடுத்துகிட்டு வர மாட்டாங்க, அங்கேயே தான் இருக்கும். இதே மாதிரி தான் தொடர்ந்து பல வருடங்கள் அவங்க பண்ணிட்டு வந்திருக்காங்க. இந்த ஒரு நிலையில் சமீபத்தில் அவங்க இறந்து போயிட்டாங்க. அண்ட் இதுக்கப்புறம் அந்த ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே கண்டிப்பாக வேஸ்ட்டாக தான் போகும். அதனால தான் அங்கே இருக்க துணிகள் எல்லாத்தையுமே மூட்டையாக கட்டி இப்போ அவங்க சென்னையில் இருந்த வீட்டுக்கு அமுச்சு விட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் வந்திருக்கக்கூடிய மூட்டையில் உள்ள ட்ரெஸ்ஸஸ் எல்லாத்தையுமே எரிச்சிடாமல் தூக்கி போட்டுறாமல் நல்லபடியாக யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் ராஜா சார் ஃபேமிலி அட்வைஸ் கொடுத்துருக்காங்க. அதாவது பவதாரணி அவர்கள் பயன்படுத்தின ட்ரெஸ்ஸஸ் எல்லாமே பயங்கர காஸ்ட்லி. அந்த ட்ரெஸ்ஸஸை தூக்கி போடுறதுக்கு பதிலாக இல்லாதவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க நல்லபடியாக பயன்படுத்திப்பாங்க, அவங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். அதனால் வந்திருக்கக்கூடிய மூட்டைகளில் உள்ள துணிகள் எல்லாத்தையுமே ஏழை பெண்களுக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிற ஐடியாவில் இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே போல் இன்னொரு விஷயம் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அதுதான் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் ஷேர் பண்ணின விஷயம். என்ன அப்படின்னா, லால் சலாம் அப்படிங்கிற படத்தை ஐஸ்வர்யா அவர்கள் எடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு படம் கூடிய சீக்கிரத்தில் ரிலீஸ் ஆக போகுது. இந்த ஒரு நேரத்தில் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, என் அப்பா கூட ஒர்க் பண்ணவே கூடாது அப்படின்னு தான் நான் நினச்சேன். கண்டிப்பாக செட் ஆகாது. அவர் ஒரு மாஸ் ஹீரோ, நம்ம அந்த அளவுக்கு பண்ணி எடுக்க மாட்டோம். நம்ம கதைக்கு தகுந்த மாதிரி அவரை மாற்றணும், நிறைய டிஃபிகல்ட்டி இருக்குது அப்படின்னு நினச்சேன். ஆனால் இந்த கதையில் அவர் ஹீரோ கிடையாது, கதை தான் ஹீரோ. அவர் இந்த கேரக்டர் பண்ணும்போது எனக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. மேலும் அப்பா இது வரைக்கும் இஸ்லாமியராக நடித்ததே கிடையாது, இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுவே எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. அண்ட் கண்டிப்பாக இந்த படம் மக்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். நம்ம மக்களுக்கு தேவையான கருத்துக்களை சொல்லியிருக்கோம். ரஜினி சார் சும்மா வந்துட்டு போகணுமே அப்படின்னு வராமல் ரொம்ப ஒரு நல்ல கேரக்டர் பண்ணியிருக்காரு. உங்களுக்கு அந்த கேரக்டர் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு ரொம்பவே சூப்பரான விஷயத்தை ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்பா கூட ஒர்க் பண்ண விருப்பமே இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.